நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு தீனி பண்டார குடும்பம். உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா தான் முக்கியமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றது சிக்கன் நான்வெஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இரவு 2 மணி இருக்கும். ஊரே தூங்கிருச்சு. ஆனால் இந்த ருக்கு மட்டும் தூங்கவே இல்லை. எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு யாருமே பார்க்காத சமயத்தில் அந்த வீட்டில் இருந்து வெளியில் வேகமாக நடந்து வர்றாங்க. முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நம்மளை யாராச்சும் கண்டுபிடிச்சிட போகிறாங்களோ, நம்ம மாட்டிக்க போகிறோமான்னு. அப்போது அந்த வீட்டு வாசலில் ஒரு பெரிய கார் வருது. அதுவும் சிகப்பு கலர் காரு. அட கடவுளே, இந்த காரா? நான் மாட்டினேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே தப்பிக்க முடியாதே அப்படின்ட்டு பயம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. காரை நிறுத்திட்டு இறங்கி ஒரு அம்மா வராங்க. அவங்களோட பேரு தான் ரங்கம்மா. எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருப்பாங்க. நல்லா வசதியான குடும்பம். இந்த வீட்டோட முதலாளி. அதுவும் இவங்க இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவாங்க. இவங்களுக்குன்னு 4 வீடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை பார்க்குறவங்க அந்த வீட்டில் முதலாளிகளுக்குன்னு செய்கிற சாப்பாடை சாப்பிடவே கூடாதான். அவங்க இந்த சாப்பாடு வீணாக போனால் கூட பரவாயில்ல, கீழேனாலும் கொட்டிடணும். ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது. செய்கிற சாப்பாடெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. எப்போ எப்படி எந்த நிமிஷத்துலேயே வருவாங்க முதலாளி அம்மான்னு தெரியாதுல்ல. அதனால் சமைக்காமல் இருக்கவும் முடியாது, நிறையா சமைச்சு வச்சு வீணாக்கவும் முடியாதுன்னு எப்படின்னே தெரியாமல் ஒரே குழப்பத்தில் தான் இந்த ருக்கு சமைச்சு வைப்பாங்க. கம்மியாக சமைச்சு பத்தலைன்னா, ஏன் இவ்வளோ கம்மியாக செஞ்சுருக்கிற, கஞ்சத்தனம் பண்ணுறியான்னு திட்டுவாங்களே அப்படிங்கிற பயமும் இருக்குது. அதிகமாக சமைச்சா நாங்கள் என்ன 4 பேர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா சாப்பிட்ற போகிறோம், ஏன் இவ்வளோ சமைச்சேன்னு சொல்லி திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். என்ன செய்கிறதுனே தெரியல. நம்ம இந்த வீட்டில் வேலை பார்த்தா தானே இவ்வளோ கொடுமைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. பேசாமல் வேலையிலேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே பல முறை நான் வேலைக்கு வரமாட்டேன் முதலாளியம்மா அப்படின்னு சொல்லியும் பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியலை. இல்லை, நீ நல்லா சமைக்கிற, இந்த வீட்டுக்கு நீ தான் சமையல்காரியாக இருக்கணும், ஒன்றெல்லாம் விட முடியாது. அப்படி விடணும்னா உன்னை விட நல்லா சமைக்கிறவங்கள நீ வேலைக்கு விட்டுட்டு நீ வேலையிலேருந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி யாரையுமே இது வரைக்கும் ருக்கு பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. ருசியான சாப்பாடை கூட சாப்பிடாம நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? சமையலெல்லாம் நம்ம சமைக்கணுமா? ஆனால் வீணாக போயிட போகுதேன்னு அந்த கொஞ்சமான சாப்பாடை கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா என்ன அர்த்தம்? அது சுதந்திரமே இல்லாததில்ல. என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே கோபத்தில் அந்த வீட்டிலேருந்து வேகமாக புறப்பட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த அம்மா முதலாளி அம்மா வந்துட்டாங்க. எங்கே போகிற ருக்கு? இவ்வளோ நேரம் நீ தூங்காமலா இருந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. ருக்குக்கு பேசுறதுக்கு வாயே வரல, கொளறுது. எப்படிடா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், அதுவாம்மா தூக்கமே வரலையா, அதனால தான் பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு மளிகை சாமான் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போனேன். இவ்வளோ நேரத்துக்கு போனோன்னா கூட்டமே இல்லாமல் இருக்கும்ல, அதனால தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ருக்கு உளறிட்டு இருக்கிற? இவ்வளோ நேரத்தில் எந்த கடையாவது திறந்து வச்சுருப்பானா சொல்லு. மணி என்ன ஆகுது? 2 மணி. இப்போ போய் மளிகை சாமான் வாங்க போகிறேன்னு சொல்கிறியே, என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா இல்லை ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா உள்ளே போ. நீ வீட்டில் இருந்து தப்பிக்கலான்னு பார்த்த அதானே? நான் தான் வந்துட்டேன்ல, போ உள்ள, எனக்கு பசிக்குது. முடியாதம்மா முடியாது. எவ்வளோ நாட்கள் தான் நானும் இப்படியே இருந்துட்டுருக்கிறது? வாய்க்கு ருசியாக எதையும் சாப்பிட முடியல. நான் இந்த வீட்டில் வேலைக்காரியாக என்னை நடத்தினா கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க. ஒரு நிமிஷம் கூட என்னால் இனி வேலை பார்க்கவே முடியாது. நீங்களே வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னியாக கூட கிடங்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு வந்து சேர்ந்தேன், இப்படி போய் மாட்டிக்கிட்டேனேன்னு கஷ்டமாக இருக்குது.
அதனால் நான் இப்போவே புறப்படுறேன். எனக்கு நீங்கள் இந்த மாதத்தோட சம்பளத்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க. ஏய் ஏய், அப்படியெல்லாம் நான் ஒன்றும் விட மாட்டேன். இப்போது நீ உள்ளே வரியா இல்லை என்ன பண்ண போகிற? இதுக்கு மேலேயும் நான் உன்னை கட்டாயமும் படுத்த முடியாது. சரி, வேலையை விட்டு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டல்ல, கிளம்பு கிளம்பு. சும்மாலாம் உன்னை ஒன்றும் அனுப்பலை. அதுக்கப்புறம் என்னை பற்றி இவங்க சும்மா தான் என்னை வேலைக்கு வச்சுருந்தாங்க, சம்பளம் கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு புரளி பேசி என்னோட பேரையே கெடுத்து விட்டுருவல்ல. அதனால் இந்தா, இந்த நகையை வச்சுக்கோ. இதுக்கப்புறமும் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. இந்த காசு தரல அந்த காசு தரலன்னு எந்த கணக்கு வழக்கையுமே கேட்கக்கூடாது. மொத்தமாக உனக்கு தரக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக தான் தந்திருக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட என் கண் முன்னாடி நிற்கக்கூடாது நீனு. நான் 1 2 3ன்னு 3 எண்றதுக்குள்ளேயும் என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது. கிளம்பு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டாங்க. ருக்குக்கும் இது தாண்டா நல்ல சமயம், மனசு மாதிரி நம்மளை கூப்பிட்ற போகிறாங்க, ஓடிடுடா ஓடிடு அப்படின்ட்டு விறுவிறுன்னு சந்தோஷமாக சுதந்திர பறவையாக பறந்து போயிட்டாங்க. இப்போ கூட இவ்வளோ பேசுனாங்களே, கையும் வாயும் வேலை செஞ்சிட்டே தான் இருந்தது. வாய்க்கு கொஞ்ச நேரம் கூட ஓய்வு கொடுக்காம சிக்கன் லெக் பீஸை நல்லா மென்று சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீ இல்லைன்னா போ, வேற யாராச்சும் எனக்கு சமையலுக்கு ஆள் கிடைப்பாங்க, நான் எல்லாம் சமைக்க மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படியோ பொழுது போயிடுச்சு. காலையில் விடிஞ்சிருச்சா? ஆஹா, இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் கூட நான் தாமதிக்கவே போகிறது கிடையாது. புதுசாக யாராச்சும் வேலைக்கு ஆள் போட்டே ஆகணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாராவது இந்நேரத்தில் போய் ஃபோனை போட்டுக்கிட்டு சை, நிம்மதியாக தூங்கக்கூட விடுறது கிடையாது. காலையில் 6 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் யார் இந்த ஃபோனை போட்டு என்னை எழுப்புறது? சை சை அப்படின்னு கோபத்தோடு எழுந்திருக்கிறாங்க, முகத்தை சுழிச்சுக்கிட்டே. பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அடடா, இந்தம்மாவா? எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, எடுக்கலைன்னா பேயாட்டம் ஆடிடும். சரி சரி, நான் இப்போவே எடுத்து பேசிடுறேன்ட்டு, ஹலோ அம்மா, வணக்கம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா, இவ்வளோ காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கிறீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு வேறு வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் வேலைக்காரியும் அதாவது சமையல்காரி இல்லவே இல்லை. சமைக்கிறதுக்கு வேறு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்களேன், சீக்கிரம் சொல்லி கொஞ்சம் அனுப்பி விடுங்க. காலையில் 7 மணிக்குள்ளே இப்போ வீட்டுக்கு யாராவது சமைக்க வரணும், சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்பி விட முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, 7 மணிக்குள்ளேயா? சரி, நான் பார்க்குறேம்மா. யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, நான் வேணால் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நான் பேசினனாலும் அவ்வளோதான், என்னையவே அந்த அம்மா விட்டா சமைக்க சொல்லிவிடும். மணி 6 போகுது, 7 மணிக்குள்ளே சமையலுக்கு வேலையாள் தேவைன்னா நான் எங்கே போகிறது? வீட்டில் தான் நல்லா அவ்வளோ வசதி இருக்குதுல்ல, சமைச்சு சாப்பிட்டா தான் என்னவா? சமையலுக்கு வேலையாள் போட்டு தான் சாப்பிட்ணுமா என்ன? அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா தான் என்ன அந்த அம்மாவுக்கு? இதெல்லாம் சொன்னோம்னா உனக்கு என்னையா வந்துச்சின்னு நம்மளையே சண்டைக்கு இழுத்துரும். அது எதுக்கு நமக்கு? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது தான் எனக்கு நல்லதுன்ட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பவும் கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் வந்துடுச்சு. ஆண்டவா, இப்போதானே நான் ஃபோனை கட் பண்ணேன், அதுக்குள்ளேயும் திரும்பவுமா? யார்கிட்டயாச்சும் சொல்லலைன்னா அந்த அம்மா பசிக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்நேரத்தில் நான் யார் வீட்டில் போயிட்டு சமைக்கிறதுக்கு ஆள் தேவை வர முடியுமான்னு கேட்க முடியும்? கொஞ்சமாச்சும் நியாயமாக அந்த அம்மா யோசிக்குதா? ஒரு வழி பண்ணணுமே. சரி, ஃபோன் எடுக்காமல் விட்டுறது தான் நல்லது. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குதே. சுஜி நல்ல பொண்ணு, அது இல்லாமல் அறிவாளியும் கூட. ரங்கம்மாவோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு சுஜியால் மட்டும்தான் முடியும். அவளோட அறிவால் திறமையாக நடந்துப்பா அப்படின்ட்டு சுஜியை சந்திக்கிறதுக்காக வேகமாக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. சுஜி சுஜி சுஜிமா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க.
வாங்க ஐயா வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு சுஜியும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா, நீனு நல்லா சமைப்பல்ல, சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. வீட்டில் நீனு நிறைய வகை வகையாக சமைப்பல்ல, எனக்கு கூட கொண்டு வந்து தருவன்றதுனால டக்குன்னு உன்னை சொன்னோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசனை வந்துதா. அதான் உன்னை சந்திச்சு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அவங்க சம்பளத்துலலாம் கராராக இருக்க மாட்டாங்க, சரியாக நடந்துப்பாங்க. ஆனால் நிறையா சமைக்க வேண்டியிருக்கும். வேலைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளாக ரொம்ப பிடிக்கும். என்னம்மா, வந்து சமைக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு வரியா? அவங்க பேர் ரங்கம்மா. வர்றதுன்னா வாம்மா, வரலனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லையா, நான் வரேன் வரேன். எங்கே, எந்த ஏரியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஏரியாவில் தான்மா, அதான் அந்த பெரிய வீடு அப்படிங்கிறாங்க. ஓ, அந்த வீட்டில் உள்ள அம்மாவா? ம் ம் சரி ஐயா, நான் போய்க்கிறேன். சரி, நீங்கள் சொன்னதா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். காலையில் சமைக்கிறதுக்கே வந்துட சொன்னாங்க, அதனால் இப்போவே போயிடுறியாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஐயா சரி ஐயா, நான் அதோ இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன், வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்களா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அங்கே போனோன்னையும் பார்த்தா அந்த வீடு நல்லா பெரிய வீடாக இருக்குது. அந்த ரங்கம்மாவை பார்த்தோன்னையும், வணக்கம்மா, சமைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், அந்த ஐயா சொல்லிவிட்ட பொண்ணு நான் தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி, எனக்கு அதெல்லாம் தெரியும், போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, இன்னும் அரை மணி நேரத்தில் சாப்பாடெல்லாம் ருசியாக தயாராகி இருக்கணும். அவர் என்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. போம்மா, போய் வேலையை பாரு, இதுதான் சமையலறை அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்ட்டு சுஜியும் சமையல் அறைக்குள்ளே போயிட்டு சமையல் வேலையை பக்காவாக ஆரம்பிச்சிட்டாங்க. சமையலறையே இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம வீட்டில் வீடோட சைஸே இவ்வளோ பெருசு தான். பயங்கரமான வீடாக இருக்குது, அழகாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடை நான் வெளியிலேருந்து மட்டும்தான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி தான் முதல் முறையாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆனால் தாராளமாக பெருசாக சத்திரமாட்டம் இருக்குதே இந்த வீடுன்ட்டு சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து பார்த்துட்டே சமையல் வேலையும் முடிச்சிட்டாங்க. வீடு முழுக்க சுஜி சமைச்ச சாப்பாடோட வாசனையும் இருக்குது. இட்லி, சட்னி, சாம்பார், வடை, பொங்கல், பூரின்னு ஒரு விருந்தாட்டம் அவ்வளோ சமைச்சு வச்சுருக்குறாங்க. எதையுமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோவா செம்ம வாசனை. ஆஹா, சமையல் வேலை முடிஞ்சிருச்சு போல இருக்குதுன்னு ரங்கம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னம்மா சுஜி, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது, நல்லா மணமாக இருந்துச்சு. அது மட்டும் போதாது, ருசியாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. எங்களுக்குன்னு சமைக்கிறத நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும், சரியா? இது எங்களோட வீட்டோட வழக்கம். நான் போட்டிருக்கிற மிகப்பெரிய கண்டிஷன். உனக்கு சம்பளமெல்லாம் சரியாக கொடுத்துருவேன். சரி சரி, சாப்பாடெல்லாம் வை, பசி வேற தாங்க முடியலை, காதெல்லாம் அடைக்குது அப்படிங்கிறாங்க. ரங்கம்மா, அவங்களோட கணவன் ராமசாமி, பையன் குகன் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சுஜியும் அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. இவங்க 3 பேரும் சரியான சாப்பாடு, ஆஹா ஓஹோன்னு ரசித்து ருசித்து ஒரு புடி பிடிச்சி எடுத்துட்டாங்க. சூப்பராக தாம்மா செஞ்சுருக்கிறேன், நல்லா வாசனையாக இருந்தது, ருசியும் பக்காவாக இருந்துச்சு. சொன்ன மாதிரியே நல்லா சமைச்சிருக்கிறியே. மதியானத்துக்கும் தடபுடலாக செஞ்சு வை, விருந்தாட்டம் சாப்பிடணும். எங்களுக்கு சாப்பிட்றதுனாலே ரொம்ப பிடிக்கும். சரி சரி, வேலையை பாருமா மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மதியான சமையலுக்கான வேலையும் நடக்குது. அப்போவும் சமைச்சு வச்சதெல்லாம் ஒரு புடி என்ன பயங்கரமாக சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போட்டுட்டாங்க. இரவும் சாப்பிட்டாங்க. அது போக ஸ்நாக்ஸும் செஞ்சு தராங்களா. ஒவ்வொரு வேலையும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தீனி பண்டார குடும்பம் சோம்பேறித்தனமாக சாப்பிட்றது, தூங்கிறது, எங்கேயாச்சும் ஊரை சுற்றுறது, இது மட்டும்தான் பொழுதுபோக்காகவே வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு 2 வாரங்கள் ஓடிடுச்சு. இந்த சுஜியுமே முகத்தை சுழிக்காமல் சந்தோஷமாக திருப்தியோடு அந்த குடும்பத்துக்கு சமைச்சு சமைச்சு கொடுக்குறா.
ஏதோ அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி நினச்சி விருந்தாட்டமே தினம் தினம் இந்த தீனி பண்டார குடும்பம் விருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாளாச்சும் கோபம் வரும், இவளும் இந்த வேலையை விட்டு போயிடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரங்கம்மா. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஒரு மாதத்தை தாண்டிடுச்சு, ஒரு மாதம் 3 மாதத்தை தாண்டிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்ன இவன் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ சந்தோஷமாக சமைக்கிறா, என்னால் நம்ப முடியலையே. அது இல்லாமல் எத்தனை வகை வகையாக கேட்டாலும் சமைச்சு தர்றா. கறி, மீன், நண்டு, எறா, சொரான்னு பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறது எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறா. அதெல்லாம் எப்படி முடியுது? என்னால் ஒரு வெந்நீரை கூட வைக்க முடியலையே. ஒன்றும் புரியலை. இன்னைக்கு நம்ம அவள் செய்கிறத ஓரமாக நின்று பார்க்கலாம் அப்படின்ட்டு ரங்கம்மா சுஜிக்கே தெரியாமல் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் சுஜி இவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குதே, இது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்ததில்லையேன்ட்டு சந்தோஷத்தோடு சமைக்கிறாள்ல. அதனாலேயே ருசியும் மனமும் நல்லா இருக்குது. நல்ல எண்ணத்தோடு சமைக்கிறாளா, நல்லா சமைக்கிறா. ஓஹோ, இதுதான் அவளோட நல்ல யோசனையா, சமையலோட திறமையோ. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் எவ்வளோ கோபப்பட்டாலும் ஒரு நாள் கூட என்கிட்ட கோபப்பட்டதே இல்லை, முகம் சுழிச்சதே இல்லையே. நல்ல பொண்ணாக தான் இருக்கிறா. இந்த பொண்ணையே நம்மளோட பையன் குகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை வருது. அந்த யோசனையிலேயே அவங்களோட கணவன் ராமசாமிகிட்டையும் குகன்கிட்டையும் சொல்கிறாங்க, குகனு சமையல்கார பொண்ணை போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுவானோன்னு ஒரு பயமும் இருந்தது. இது வரைக்கும் பயந்ததே கிடையாது ரங்கம்மா. எதுனாலும் அப்படியே நேருக்கு நேராக பேசிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரங்கம்மா ராமசாமி குகன்கிட்ட பேசும் பொழுது, அதுவும் குகனோட முகத்தை பார்த்து பேசும் பொழுது ரொம்பவே தயங்கி தயங்கி பயத்தோடவே பேசினாங்க. ஆனால் குகன் ரொம்ப சந்தோஷத்தோட, சரிம்மா, எனக்கு இதில் முழு சம்மதம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். ராமசாமிக்கும் அதில் சம்மதம். அந்த பொண்ணு சுஜியும் எப்படியும் சம்மதம் சொல்லிடுவா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சுஜிட்ட முதல்ல சொல்லவே இல்லை. சுஜி வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுஜியோட வீட்டுக்கு ரங்கம்மா, ராமசாமி, குகனு 3 பேரும் போயிட்டாங்க. என்னது இது அதிசயமாக இருக்குது, முதலாளியம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களேன்னு சுஜி வியந்து பார்க்குறா. கல்யாண விஷயத்தை பற்றி சுஜியோட அம்மா அப்பாட்ட சுஜிட்ட சொல்கிறாங்க. சுஜி அதை கேட்டோன்னையும் ரொம்ப ஷாக் ஆயிட்டா. நம்ம வேலை செய்கிறதுக்கு தானே போகணும், சமையல்காரியா, ஆனால் இப்படியெல்லாம் இவங்க நம்மளை நினச்சிருக்கிறாங்களே. சே, நான் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கு வேலைக்கே போயிருக்காமல் இருந்திருப்பேன். ஏன் தான் போனேன்னு தெரியல. இவங்க நான் நல்லா சமைக்கிறேன்றதை வச்சு என்னோட குணத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால் என்கிட்ட எதையுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு தான் அவங்க இப்படி முடிவு பண்ணிட்டு குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சுஜிக்கு புரிஞ்சிருச்சு. சுஜியோட அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பம், இவ்வளோ வசதியான குடும்பத்திலேருந்து நம்மளோட பொண்ணு கேட்க வந்திருக்கிறாங்களே, இதை விட வேற என்ன வேணும். நம்ம பொண்ணோட வாழ்க்கையே ராணியாட்டம் மாறப்போகுது. மாட மாளிகையில் வாழ போகிறா. இது நல்ல வாய்ப்பு. இவளை நாம் இங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு இதில் சம்மதம் அப்படின்ட்டாங்க. சுஜிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அம்மா அப்பா இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்களே. சரி, அம்மா அப்பாவோட மனசை இனிமே நான் மாற்ற முயற்சி செய்யவே இல்லை. இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, முகத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது. நான் எதையாவது சொல்லி எல்லாரும் கஷ்டமாயிடக்கூடாது. இவ்வளோ நாட்கள் என்னை இப்படியே பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறமும் என்னோட குணம் இப்படியே இருந்துட்டு போகட்டும், அவ்வளோதான். சுஜியும் அப்போவும் முகத்தை சுழிக்காமல் சாதாரணமாக சிரித்த முகமாக இருக்கிறா. அவங்களோட அம்மா அப்பா, என்ன சுஜி, உனக்கும் இதில் விருப்பம் தானே, நாங்கள் எதையும் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க.
இல்லைம்மா இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் எடுக்கிற முடிவு எப்போவும் சரியானதாக தான் இருக்கும் அப்படின்ட்டா சுஜி. சரி சரி, சுஜியே சொல்லிட்டால, இதுக்கப்புறம் என்ன, வேலைகளை பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு சுஜி குகன் கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து சுஜிக்கும் குகனுக்கும் பிரம்மாண்டமாக நல்லா வசதியாக நிறையா பேரை கூப்பிட்டு தடபுடலா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா குகனோட குடும்பம் நல்லா வசதியாக இருக்குதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் சுஜி கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது, நமக்கெல்லாம் இவ்வளோ சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமாக வசதியான இடத்துல கல்யாணம் நடக்கும்னு. ஆனால் அவளுக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஜியும் வழக்கம் போல் அந்த குடும்பத்துக்கு எப்படி சமைச்சு தருவாளோ உபசரிப்பாளோ அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிறா. தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. ரங்கம்மா அவங்களோட சொந்தக்கார ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து, சுஜி இவங்களுக்கும் நீனு வகை வகையாக சமைச்சு போடணும், என்னென்ன கேட்குறாங்களோ எங்களுக்கு எப்படி சமைச்சு போடுவியோ அதே மாதிரி இவங்களுக்கும் செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லவும் சுஜிக்கு கோபம் தாங்க முடியலை. சமைக்க சொல்கிறதெல்லாம் என்னமோ சரிதான், ஆனால் சமைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளை இந்த வீட்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு அவங்க உணர்றாங்க. நானும் சந்தோஷமாக தான் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவங்க போகிற போக்க பார்த்தா இது எதுவுமே சரியில்லை. நான் தான் இனிமேல் மாறி ஆகணும், இந்த குடும்பத்தை சரி செஞ்சு ஆகணும். என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்ட்டு எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கிற சுஜி மறுநாள் காலையில் 7-8 மணி ஆகுது, அப்போவுமே எழுந்திரிச்சிக்கவே இல்லை. ரங்கம்மா எழுந்திரிச்சு வராங்க. என்னடா இது, இன்னும் எந்த வேலையும் ஆகவே இல்லை, சுஜி என்ன வேலையெல்லாம் பார்த்து வைப்பா, சமையல் வேலை ஆன மாதிரியே தெரியலையே, நேரம் ஆகுது சாப்பிடணும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சுஜி சுஜி, என்னம்மா வேலை எதுவுமே பார்க்கவே இல்லை, அப்படியே கிடக்குது, பசிக்குதுமா, எல்லாரும் சாப்பிடணும்ல, வேலைக்கு நீ எவ்வளோ அருமையான விருந்தையே எங்களுக்கு கொடுப்ப, இன்னைக்கு என்ன ஆச்சு, வேலையே பார்க்காம இருக்கிறியே அப்படின்ட்டு இனிமையாக பேசுகிறாங்க. அதுவா அத்தை, எனக்கு ரொம்ப முடியல, எழுந்திரிக்கவே முடியல, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னால் சமையலறை பக்கம், அதாவது இந்த படுக்கையை விட்டே என்னால் எழுந்திரிக்க முடியுமா என்னன்னே தெரியல, அவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன். முடியல அத்தை, தலையை கூட தூக்க முடியல அப்படின்ட்டு பொய்யா ஒரு நடிப்பு நடிக்கிறா. என்னாச்சு சுஜி, என்னாச்சு, என்ன சொல்கிற, உடம்பு சரியில்லையா? ஏய் குகனு, சுஜிக்கு உடம்பு சரியில்லையா மேடா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, சுஜி எழுந்திரிமா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஆஹா இல்லை அத்தை இல்லை, எனக்கு நானே படுத்து தூங்கி நல்லா ஓய்வெடுத்தேன்னா சரியாயிடுவேன். இன்னைக்கு வீட்டு வேலைகளை மட்டும், முக்கியமாக சமையல் வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களா, ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளை நான் பிரித்து தரேன், சுலபமாக செஞ்சிடலாம், நான் வேணும்னா எழுதி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. தாராளமாக எழுதி கொடுமா, நீ எழுதி கொடுத்தன்னா அதை பார்த்து நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த குடும்பமும். ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை தனித்தனியாக பிரித்து எழுதி தர்றா. அவங்களும் சுஜி சொன்னதுக்காகவே இவ்வளோ நாட்கள் நமக்காக சுஜி பாடுபட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சா. இன்னைக்கு நம்மளே எல்லா வேலைகளையும் செய்யலான்ட்டு அந்த குடும்பம் ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக செய்கிறாங்க. அப்போதான் சுஜிக்கு தெரியுது, இந்த குடும்பத்துக்கு எல்லாமே செய்ய தெரியுது, சோம்பேறித்தனம் மட்டும்தான் காரணம். இதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா ஒரு நடிப்பு நடித்ததுக்கே இந்த குடும்பம் என்னை நம்பிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்போனா இவங்க செய்ய முடிஞ்சும் செய்ய முடியாத மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதத்தில் இருந்துருக்குறாங்க. அதை நான் உடச்சிட்டேன். இதுக்கப்புறம் இவங்களே சரியாயிடுவாங்க. மெல்ல மெல்ல இவங்க எல்லாத்துக்கும் எப்படி சொன்னால் புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னால் இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நான் நடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு உடல்நிலை சரியாகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களும் 2 நாளில் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரங்கம்மா, ராமசாமி, குகன் எல்லாரும் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சாதாரண மனுஷங்களாக இருப்பாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இயல்பாக எல்லா வேலைகளையும் சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக மற்ற மனுஷங்களையும் நம்மளை போலவே நினைக்கணும் அப்படிங்கிற குணமும் வந்துடுச்சு.
சுஜி இந்த குடும்பத்தை சரி செய்யணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வாரம் நடித்த நடிப்பு அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிலையும் அவங்களோட குணம் எல்லாமே மாறி சாதாரணமாக நல்ல குணமாக மாறிடுச்சுன்ட்டு அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உடல்நிலையெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு வர்றா. பரவாயில்ல சுஜி, பரவாயில்ல. இதுக்கப்புறமும் நாங்களும் எல்லா வேலைகளையும் செய்வோம். இதுதான் நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இவ்வளோ நாட்களாக நாங்கள் படும் சோம்பேறியாக இருந்தது மிகப்பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டோம். முன்னாடி ஒரு நாள் நீனு சமையல்காரியாக வேலை பார்த்துட்டு இருந்தல்ல, அப்போது நானே தனியாக வந்து பார்த்தேன். உனக்கே தெரியாமல் நீ எப்படியெல்லாம் சிரித்து சந்தோஷமாக வேலைகளை செய்கிறன்னு. அதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ரசித்து ரசித்து பார்த்து எங்கள் மேலே உள்ள அன்பில் நீனு எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து செஞ்ச, அக்கறையாக கவனிச்சுக்கிட்ட. அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் உன்னை எங்கள் வீட்டோட மருமகளாக நாங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். மற்றபடி நீ சமைக்கிற சமையலை மட்டும் நாங்கள் விரும்பவே இல்லைம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுஜியும் அப்போ புரிஞ்சுக்கிட்டா. ஓஹோ, என்னோட சமையலை மட்டும் விரும்பலை, என்னோட குணத்தையும் இவங்க விரும்பியிருக்காங்க. அன்னைக்கு அம்மா அப்பா சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சுஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில மனிதர்களோட குணத்தையும் சரி, சில செயல்கள் நமக்கு பிடிக்கலை, அவங்க செய்கிறது தவறாக இருக்கும் பொழுது அதை சரி செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்க எப்போவுமே தவறாகவே நடந்துட்டுருக்குறாங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது மொத்தம் குடும்பத்தையே பாதிக்கும். அதுக்காக நாம் அப்படியே இருந்துட முடியும்? சரி செஞ்சாக வேண்டிய விஷயத்த சரி செஞ்சு தான் ஆகணும். பொய் சொல்லக்கூடிய தருணங்கள் வந்தாலும் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்கிறதுல தவறே கிடையாது. அதே சமயத்தில் சில நடிப்புகள் தான் சிலரை சரி செய்யும் அப்படின்னா அதையும் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதம். யாரையுமே யாரும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம தான் அறிவாக யோசிக்கணும், அவ்வளோதான். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.